சரி ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து இந்த என்எம்எம்எஸ் அப்படிங்கிற பரீட்சையை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அது என்எம்எம்எஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு பரீட்சை இருக்குது, அதுக்கும் யூஸ் ஆகும். இல்லை வேறு சில பரீட்சைகள், இந்த ஒலிம்பியாட் அதெல்லாம் வைப்பாங்க, அதுக்குமே இந்த கிளாஸ் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பர் தெரியுதா? கொஸ்டின் பேப்பர் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போன முறையே பார்த்தோம், மறுபடியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பார்த்தாச்சு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம போக போக மறுபடியும் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த போர்ஷன் வந்து மனத்திறன் ஆர் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பேர். இங்கிலீஷில் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மனத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சில கேள்விகளை நம்ம பார்க்க, இது ஈஸியான ஒரு இதுதான். ஆனால் சம்டைம்ஸு நம்ம ஒரு வேகமாக போடும்போது தவறு பண்ணுறதுக்கு, மிஸ்டேக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மிஸ்டேக் பண்ணாமல், அவசரப்படாமல், மெதுவாக நிதானமாக அந்த கேள்வியை புரிந்து அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகேவா? Yes sir. ஓகே சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 5 8 14 23 அப்புறம் ஒரு டேஷ் அப்புறம் 50 ன்னு போட்டுருக்கு. அந்த டேஷ்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. 5 8 14 23 டேஷ் 50. நல்லா அப்படி அது என்ன அந்த லாஜிக்குன்னு கொஞ்சம் அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கிடைக்கும். 5 8 அடுத்த நம்பர் 8 வந்திருக்கு, அடுத்தது 14, அப்புறம் 23 வந்திருக்கு, அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் வரும், அதுக்கப்புறம் 50 வந்திருக்கு. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறேன். 5க்கு 8க்கு எவ்வளோ வித்தியாசம், டிஃப்ரென்ஸ்? 3 sir. 8க்கு 14க்கு 3 sir. 8க்கு 14க்கு 6 14க்கு 23க்கு 14க்கு 23க்கு 9 sir. 9. அப்போ the difference வந்து 3 6 9. அடுத்த டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 12 வரும். 12 வந்தா அங்க என்ன வரணும், என்ன நம்பர் வரணும்? 35 வரும். அதுக்கு டிஃபரன்ஸ் 15 வரணும். 35 ஓட 15 கூட்டினா 50 வருதா? 43. Yes sir. அப்போ அங்க ஆன்சர் என்ன Sir 43. 35. 35. ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து 3 6 9 12 15. அந்த டிஃபரன்ஸ் 3 அதிகமாகுது. அப்படி படும்போது அந்த 23ஓட நீங்கள் 12 ஆட் பண்ண வேண்டியிருக்கும், அது 35. அப்போ 35ஓட அடுத்த இன்னொரு 3 ஆட் பண்ணணும், அப்போ 15 ஆட் பண்ணணும். 35 + 15 50. ஸோ இப்படி தான் போடணும். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 16 4/5, 17 3/5, 18 2/5, 19 1/5. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, உத்து பாருங்க, உங்களுக்கு விடை கிடைச்சிடும். சார் இது வந்து 4/5. 24/5. அப்படியா? நல்லா பாருங்க. 24/5. இரு நான் பார்க்குறேன். நல்லா பாருங்க, அது 24/5 இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன ஆன்சரா இருக்குன்னு பாருங்க. 21/5. இங்க பாருங்க, அவசரப்பட்டு தப்பா சொல்லக்கூடாது. நீ கால்குலேட் பண்ணி கரெக்டா சொல்லணும். Sir 20. 20 is the right answer. யார் அந்த குழந்தை?
சார் சஞ்சனா. சஞ்சனா வாழ்த்துக்கள். 20 இஸ் ரைட் ஆன்சர். எப்படியம்மா 20 எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சஞ்சனா எப்படி 20 வந்தது? சார் இங்க 16 சார், 17, 18, 19, 20 சார். ஓ அப்படியா? இல்ல அந்த லாஜிக் இஸ் ராங். அப்படி லாஜிக் வராது. வேற என்ன வரும்னு பாருங்க. எப்படி 20 கரெக்ட். எப்படி 20 வந்தது சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் 16 இருக்குங்க சார், அதுக்கப்புறம் 16 14/5 சார், அதுக்கப்புறம் அந்த 5 அப்படியே இருக்குங்க சார், 4 மட்டும் அப்படியே -1 மைனஸ் ஆயிட்டு வருதுங்க சார். அப்படி கரெக்ட். அது நல்ல லாஜிக் தான். இந்த லாஜிக் கொஞ்சம் குரூடாக இருந்தால் கூட நல்ல லாஜிக் தான். ஓகே, வேற என்ன கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லுங்க. அது கணக்கு முறையில் இது எப்படி? 16ஓட 4/5 கூட்டுறோம். அப்போ 16 4/5. 16 4/5ஓட 4/5 கூட்டுறோம். அப்போ 17 3/5 வரும். 17 3/5ஓட இன்னொரு 4/5 கூட்டினா 18 2/5 வரும். அந்த 18 2/5ஓட இன்னொரு 4/5 கூட்டினா 19 1/5 வரும். 19 1/5ஓட 4/5 கூட்டினால் 20 வரும் இல்லையா? 1/19 1/5ஓட இன்னும் 4/5 கூட்டினா மேலே 1 + 4 5, கீழே 5 5 அடிஞ்சு அது 1 ஆகுது. அப்போ 19 + 1 20. அப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இது இங்கே இந்த பின்னத்தில் கொடுத்ததுனால, இந்த ரேஷியோ கொடுத்தனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியுது. பட் இட் இஸ் நாட் ஸோ. சரியா? அடுத்தது அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 3 4 நீங்களே பாருங்க, நான் வந்துடுறேன். 3 4 நீங்க பாருங்க. 3 4 கொஸ்டின் 3 அண்ட் கொஸ்டின் 4 நீங்க பார்த்து கரெக்டா போட்டு ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே மனசுக்கு வந்து சொல்லக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. நீங்க மெதுவா டைம் எடுத்து சொல்லுங்க, தப்பு கிடையாது. தப்பா சொல்லக்கூடாது. $215, 124. பட் மக்கள் வந்துட்டே இருக்காங்க எல்லாரும். நான் நாளைக்கு இந்த நெக்ஸ்ட் டைம்லேருந்து 10 மணினா 10 மணிக்கு வந்துருங்க. லேட்டாலாம் வரக்கூடாது. லேட்டாக வந்து நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது. பாருங்க. 215, 124, 18 சார். என்னம்மா? 18 சார். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ? 18 ஆப்ஷன்லேயே இல்லையே. ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல 18 காணுமே. 45 சார். 45 45 ஆப்ஷன் இல்ல. 35 சார். 35 என்ன லாஜிக் சொல்லுங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் 26. 26 சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் மைனஸ் பண்ணிட்டு வராங்க. 215ல 124 மைனஸ் பண்ணனும். அடுத்து 124ல 63 மைனஸ் பண்ணி. இல்ல 26 எப்படி வந்தது? ஏதோ மைனஸ் பண்ணி அப்படி நின்னுட்டீங்களே. அந்த 215ல மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைச்ச ஆன்சரோட 63 மைனஸ் பண்ணனும் சார். சரி 215ல இருந்து 124 மைனஸ் பண்ண எவ்வளவு வருது? 91. 91. அதுக்கு அடுத்தது 124 63 மைனஸ் பண்ணா 61. 61. அது ரெண்டே -64 சார். இல்ல 124 இருந்து 63 மைனஸ் பண்ணா 61 சார். 61 இருந்து என்ன மைனஸ் பண்ணா 26 சார். 91. இல்ல தப்பு. அந்த லாஜிக் தப்பு. லாஜிக் கரெக்டான லாஜிக். 26 கரெக்ட், ஆன்சர் கரெக்ட், ஆனா லாஜிக் தப்பு. 31 மைனஸ் பண்ணனும் சார். அப்படி இல்ல. இதெல்லாம் மைனஸ் பண்ற இதே விட்டு வேற ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு பாருங்க. சரி 3 and 4 நீங்க போடுங்க, நான் ஒரு 1/2 நிமிஷத்துல வந்துடுறேன். 215 124 மைனஸ் பண்ணுங்க சார். அப்புறமா 91 63 மைனஸ் பண்ணனும். பண்ணி 80 70 ஆட் பண்ணா 26 பண்ணுங்க சார்.
சார் Sir, answer is 12, sir. Fourth one. 12 sir. 12, sir. Sir, answer 15. ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அப்படி இல்லை, நீங்கள் போட்ட லாஜிக்கெல்லாம் தப்பு. மேபி உங்கள் சின்ன குழந்தைங்க தானே, அவங்க லாஜிக் உங்களுக்கு வராமல் போயிருக்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள். 6 × 6 × 6 போடுங்க பார்க்கலாம். 6 × 6 × 6 how much you are getting? 6 × 6 × 6 18. 6 × 6 × 6 not 6 plus 6 plus 6 அது இல்லை. 6 × 6 × 216 லேருந்து 1 கழிச்சு தான் 216 வருதா? எஸ் சார். ஓகே, அடுத்தது 5 × 5 × 5 போடுங்க. 5 × 5 125. அதுலேருந்து 1 கழிச்சு 124 வருதா? எஸ் சார். அப்படி அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறேன். Sir, 15. ஏய் நல்லா பாருங்க, தப்பா சொல்லக்கூடாது கண்ணா. சொல்லாமே இருந்தா கூட தப்பு இல்லை, தப்பா சொல்லக்கூடாது. Sir, 12, sir. தப்பு. 12 ஆப்ஷன்லயே இல்லை. 16, sir. தப்பு. தப்பா சொல்லாதீங்கடா பசங்களா. நீங்க சொல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க unless you get it, நானே ஐடியா கொடுத்துட்டேன். 6 cube 216 அதுலேருந்து 1 கழிச்சிட்டாங்க. அடுத்தது 5 cube 125 அதுலேருந்து 26 எப்படி வந்தது அதான் கேக்குறேன். 3 × 3 × 3ல வந்து மல்டிபிள் பண்ணா 20 ஆமா மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 27. 27 அதுலேருந்து 1 கழிச்சு எவ்வளவு வருது? 26. அதான் லாஜிக். 26 is the right answer. ஓகே, அடுத்தது fourth question போலாம். 96 3 48 6 24 12 dash 24 6 அந்த 12 sir. 12 Sir, 16. தப்பா சொல்லக்கூடாது. கரெக்டா நல்லா அவசரப்படக்கூடாது. எங்க நம்ம இப்ப அவசரப்பட்டு போய் என்ன ட்ரெயினா பிடிக்க போறோம்? 20, sir. நல்லா பாரு. Sir, 10. லாஜிக் இப்ப கரெக்டா இருக்கணும். Sir, 20. நோ. Sir, 10. ஏய் சும்மா எல்லா ஆன்சர் சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த மெத்தட்ல இருக்கு. நல்லா பாருங்க, உத்து பாருங்க, அந்த கொஸ்டினை உத்து பாருங்க. உத்து பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். Sir, 12 sir. 12 is the right answer. யார் சொன்னது? Sir, Dion Michael. டிஆர் மைக்கேலா? Sir, yes sir. மைக்கேல், வாழ்த்துக்கள் மைக்கேல். 12 எப்படி 12 Thank சொல்லுங்க? you sir. Sir, first 96 இருக்குல்லைங்க sir. 96ல பாதி 48 sir. 48 sir. 48ல பாதி 24ங்க sir. 24ல பாதிங்க sir 12ங்க sir. அதுல பாதி அதுல பாதி 6ங்க sir. அப்ப அந்த மத்த 3 6 அதெல்லாம் என்ன பண்றது? Sir 3 வந்து 1 times 2 times multiplication 3 2s are 6ங்க sir. ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பார்க்கணும். ஆல்டர்னேட் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் பார்க்கும்போது அந்த சீரிஸ் ஈஸியா நம்ம போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி யாராவது ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். 0.04, 0.09, 0.25, 0.49. இங்க பாரு தம்பி, யார் இப்ப படிச்சது? அவர் பேர் என்ன? V. Rahul, sir. வி ராகுல். நீங்க படிச்ச முதல் 2 கரெக்டா படிச்சீங்க. 0.04 கரெக்டா படிச்சீங்க. 0.09 கரெக்ட்.
இருப்பா இருப்பா 0.04, 0.09, 0.25, 0.49. 25 சொல்லணும் 25 சொல்லக்கூடாது சரியா ராகுல் எஸ் சார் அதே மாதிரி 0.49 சொல்லணும் 0.49 சொல்லக்கூடாது எஸ் சார் இப்ப அந்த அடுத்தது என்ன ஆன்சர் வரும் பாருங்க இதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா என்எம்எம்எஸ் பாஸ் பண்ணிடுவீங்க இப்போவே சொல்கிறேன் இதை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்எம்எம்எஸ் நீங்கள் இப்போவே பாஸ் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி லிட்டில் குட்டி கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்லை குட்டி கஷ்டம் நான் அதனால் இங்கே அவசரப்படாதீங்க சார் 0.81 இரு கண்ணா கொஞ்சம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமா என்னன்னு பார்த்து கரெக்டாக போடுங்க 0.81 அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அது தவறு ஓகே ஆனால் அவர் ஓரளவுக்கு லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு அவரை நம்ம பாராட்டணும் இருந்தாலும் அது தவறு எது ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ 0.04னா எப்படி அது வந்து 0.04 வந்து 0.2 இன்ட்டு 0.2 போடலாமா 0.2 into 0.2 போட்டால் 0.04 வருமா 0.2 இன்னொரு 0.2 மல்டிப்ளை பண்ணா 0.04 வருமா போட்டு பாருங்க 0.2 into 0.2 எவ்வளவு வருது பாருங்க சார் 0.124 0.121 நீங்க யாருமே என்எம்எம்எஸ் தேர்ற அளவுக்கு இன்னும் இல்லை இன்னும் நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம் 0.121 தவறு 0.081 தவறு சார் 0.121 அதான் கரெக்ட் ஏன் அதான் கரெக்ட் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் 0.121 சரி ஏன் அது கரெக்ட் சொல்லுங்க எதனால 0.0121 கரெக்ட்னு சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் see 0.04 எப்படி வந்தது 0.2 into 0.2 அடுத்தது 0.3 into 0.3 அடுத்தது 0.5 into 0.5 அடுத்தது 0.7 into 0.7 இப்போ அடுத்தது அங்க 9 போடணுமா 11 போடணுமா எனக்கு சந்தேகம் 9 வராது ஏன் வராது 0.9 போடணுமா 0.11 போடணுமான்னு சந்தேகம் 0.11 lead to 0.11 சார் டேய் இருப்பா நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு அங்க 0.9 போடணுமா 0.9 into 0.9 போடணுமா இல்ல 0.11 into 0.11 போடணுமா அப்படிங்கிற சந்தேகம் எது கரெக்ட் 0.11 into ஏன் 0.9 into 0.9 போடக்கூடாது பிரைம் நம்பர் இல்லை வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் அது ஏன்னா அந்த 9 என்பது பிரைம் நம்பர் இல்லை அதனால் அங்க போடக்கூடாது அதனால 0.11 into 0.11 0.11 into 0.11 போட்டா என்ன ஆன்சர் வரும் 0.121 சார் இல்லை 0.11 into 0.11 போட்டு பாருங்க உங்க பேப்பர் எடுத்து போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம் 0.0121 வரும் 0.121 வராது 0.0121 வரும் அதான் சரியான விடை தேர்ட் ஆப்ஷன் சரியான விடை நீங்க யாருமே எடுத்த உடனே கரெக்டா போடாததுனால் நீங்க யாருமே இப்ப போய் நாளைக்கு என்எம்எம்எஸ் வைத்தால் நீங்க யாருமே தேர மாட்டீங்க
இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கும்னு அர்த்தம். அது நியாயமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கே எக்ஸாம் வச்சு படிக்கிறதானா நீங்கள் வரவே மாட்டீங்க இல்லையா, நேரம் போய் எழுதிடுவீங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டும். புரிஞ்சுதா குழந்தைகளா? பட் யூஆர் ஆல் இந்த ரைட் ட்ராக்கு. கரெக்டான திசை பார்த்து போயிட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? இந்த கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு கேட்குறேன். ஏன் இந்த 3வது ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்கிறேன்? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். இந்த கேள்வி 6வது கேள்வி பாருங்க. என்ன சார் 6வது கேள்வி? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். 6வது கேள்வி எவ்வளவு? 144 சரியான விடை. எப்படின்னு சொல்லுங்க சார். எப்படின்னா 10 இருக்குது நம்பரு 10 4 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணி வர சார். அப்படியே நம்ம தேர்ட் ஆப்ஷனுக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு 144 கிடைக்கும் சார். புரியல எனக்கு, நீ சொல்றது புரியல. ஃபர்ஸ்ட் இருக்கிற என்ன சொன்னீங்க சார்? 10 5 into 6 into 7 into 8 பண்ணா 116 வருங்க சார். வரல 5 into 6 into 7 into 9 போட்டு எப்படி 116 வராது. எந்த ஊர் கணக்கு இது? ஜப்பான் கணக்கு மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம தமிழ்நாடு கணக்கு சொல்லுங்க. 5 into 6 7 into 8 தான் சார் 169 வராது கண்ணா. தப்பா சொல்லாத. 5 into 6 into 7 into 8 எவ்வளவு வருது சொல்லு பார்க்கலாம். 116 வரல, நிறைய வரும். 5 into 6 into 7 into 8 எவ்வளவு வருது? மத்தவங்க போட்டு பார்த்து சொல்லுங்க. 945 வருது. இவர் பாட்டு 116 அடிச்சு விடுறாரு. யார் இவரு? அதான் தப்பு, அந்த லாஜிக் தப்பு. ஆனா நீங்க சொன்ன 144 ஆன்சர் கரெக்ட். எப்படின்னு கண்டுபிடிங்க. சார் பட்ஸில் 3 into 9 into 7 into 5 பண்ணா 145 வருங்க சார். அதுல 1 மைனஸ் பண்ணோம்னா 145 வருங்க சார். இல்லப்பா, உங்க லாஜிக் தப்பு. அப்படி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அவ்வளவு 945 வருது. என்ன பண்ணுவீங்க? திங்க் பண்ணுங்க. யூ ஆர் இன் தி ரைட் டைரக்ஷன். அப்படியே இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எங்கயா பக்கம் வந்துட்டீங்க, ஆனா கரெக்ட் இல்ல. உங்க வயசுக்கு உங்க குழந்தைகளுக்கு கஷ்டம் தான் இது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்க திங்க் பண்ணுங்க. அப்புறம் நான் சொல்றேன். இங்க பாருங்க, 9 plus 7 எவ்வளவு? 9 plus 7 எவ்வளவு? சத்தம் வந்துட்டு இருக்கு, என்னது? 16. அப்ப 3 plus 5 எவ்வளவு? 8. அப்போ 16 into 8 144 வருதா? அது மாதிரிதான். அதே மாதிரி இங்க பாருங்க, முதல்ல இல்ல 6 plus 7 13, 5 plus 8 13, 13 into 13 13 into 13. சுரேஷ் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்கண்ணா. அவங்க வீட்டு சத்தம் இங்க வருது. 169 சார். யாரு மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்றதுனால உங்க வீட்டு சத்தம் இங்க வருது. ஹரி சங்கீதா, உங்க மைக் ஆஃப் பண்ணுங்கண்ணா. உங்க வீட்டு சத்தம் வரக்கூடாது.
அங்கே மிக்சியோட சத்தமெல்லாம் இங்கே வரக்கூடாது, சரியா? 169 சார். எது 169? இருங்க வரேன். ஆமாம், 13 10. அதே மாதிரி இங்கே 9 + 7 16. 16 இது 3 + 5 is 8. 16 × 8 144. புரிஞ்சுதா? அடுத்தது அடுத்தது பாருங்க. 1 2 9 2 3 31 3 4 எவ்வளோ? 4 5 141 போடுறாங்க. என்ன லாஜிக்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது கூட உங்கள் கஷ்டம் தான். இப்போ கஷ்டம். நீங்கள் இன்னும் 2 3 4 5 மாதம் படிச்சிங்கன்னா ஈஸின்னு பையன். இப்போ எடுத்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் தான். பட் இப்படி தான் இருக்கும் பேப்பர். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். 1 2 9 இருக்கு இல்லையா? முதல்ல இது புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 1 2 9 இருக்குதா? அது 2 கியூப் எவ்வளோ? 2 × 2 × 2 எவ்வளோ? 2 × 2 × 2 எவ்வளோ? 8. 8. 8 சார். அப்ப அந்த பக்கம் 1 இருக்கு. அந்த 1 × 1 எவ்வளோ? 2 சார். 1 × 1 அந்த 8 + 1 9. 8 + 1 9. அதே மாதிரி இந்த பக்கம் 2 3 31 பாருங்க. 3 × 3 × 3 எவ்வளோ? 27. அப்ப 2 × 2 எவ்வளோ? 8. 4 சார். 4. அப்ப 27 + 4 எவ்வளோ? 31 சார். அது மாதிரி போடணும். போடுங்க பார்க்கலாம். 3 × 3 × 3 73 ரைட் ஆன்சர். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். 4 into 4 into 4 sir 4 cube வந்து 64 sir. சொல்லுங்க. sir 4 cube வந்து 64 sir. 4 cube வந்து 64 sir. 3 square வந்து 9 sir. equal to 73 sir. அதே மாதிரி அந்த அடுத்த கடைசி இருக்கிற அதே மாதிரி வருதான்னு பாருங்க. 4 5 141 அது வருதா அப்படி? Five into 5 எவ்வளோ? 125. அப்ப 4 into 4 எவ்வளோ? 16. அப்ப 125 + 16 எவ்வளோ? சார் வருது சார். வருது. 141 சார். 144 வருது. வெரி குட் வருது. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். இதான் இப்படிதான். கொஞ்சம் நீங்க அப்படியே நீங்க ரொம்ப அவசரப்படாம பண்ணணும் கண்ணா, சரியா? நீங்க அவசரப்படாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி பாருங்க. 15 11 19. Fifteen, 11, 19, 28, 22, 28, 40, 30, 20, sir 35. 35. sir 36. எப்படி? sir 35 sir 35. sir 35. 35 எப்படின்னு கேக்குறேன். sir 39. எப்படி? ஏதோ சொல்றீங்க, எப்படின்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. 38 சார். sir 37. ஓ சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன எதுன்னு கண்டுபிடிக்குன்னு தெரியல எனக்கு.
சார் ம் 37. என்ன எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிக்க எப்படின்னு சொல்லுங்க. 40 minus 35 சார். எப்படி எப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. 40வும் 30வும் பிளஸ் பண்ணா 70 சார். இந்த 70ல 35 மைனஸ் பண்ணா 35 சார். மத்ததெல்லாம் அப்படிதான் வருதா பாருங்க. போடு. சார் 15 வந்து அப்படியே போட்டிருக்காங்க சார். அப்புறம் வந்து 28 வந்து 2 ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 40ல வந்து 3 ரெடியூஸ் பண்ணிருக்காங்க சார். இல்ல இல்ல இந்த லாஜிக் தப்பு. இப்படி எல்லாம் லாஜிக் வராது. எனக்கும் தெரியல, அதனால நான் ஸ்கிப் பண்றேன். நமக்கு தெரியாதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது சரி, இங்க பாருங்க. இந்த கொஸ்டின்ல சில கொஸ்டின்ல அப்புறம் பார்க்கலாம். இந்த 11 to 15 கொஸ்டின் பாருங்க. UFOJINER அடுத்து என்ன வரும்னு கேட்குறேன். சார் ஏவி வரலாம். சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தியரி பார்ப்போம். தியரி பார்த்தாதான் இது புரியும். எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. உங்க இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நான் வேற ஒன்று மைக் ஆஃப் பண்ணிடுங்க சார். மைக் ஆஃப் பண்ணி வைங்க. மைக் ஆஃப் பண்ணி வைங்க. நான் வேற ஒன்று இப்போ ஒரு தியரி எடுக்க போகிறேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்தது போதும். ஒரு தியரி எடுக்கிறேன். அது உங்களால் அந்த தியரி அப்புறம் பார்க்கலாம். இது தெரியுதா? இந்த இந்த ஒரு கால்குலேஷன் இந்த விண்டோ தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இங்க பாருங்க. ஆல்பபெட்ஸ் எழுதலாம். ஆல்பபெட்ஸ் என்னடா இது? ALPHABE ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ல சொல்லுங்க. ஆல்பபெட் சொல்லுங்க. Alphabet. A B C D F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. இப்போ இந்த இந்த A வந்து Aக்கு 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ 5 எதுக்கு வரும்? எங்க வரும்? 10 எங்க வரும்? ஐயா ஜேவா. சார் பி. தீட்டா பீல சார் எக்ஸ்ட்ரா சார். பாருங்க. 25. Z வந்து 26. 5 வந்து E, 10 வந்து J. ஓகே, அப்புறம் வந்து 15 வந்து O, 20 வந்து T, அப்போ வந்து Z வந்து 26. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த கணக்கெல்லாம் போட முடியும்.